தற்குறியா? தற்குறின்றது. ஹே படிஸ், அதாவது இந்த தற்குறின்ற வார்த்தையை பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. பல காலமாக இந்த வார்த்தை வந்து பயன்பட்டு வந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்க ஆதரவாளர்கள் அப்படின்றத தாண்டி விஜய் அவர்களுடைய தீவிரமான ரசிகர்கள் அவங்க மேலே ஒரு கிரிட்டிசிஸ் வச்சு அதை ஏற்றுக்காத ஆட்களை தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேர்ம் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு இந்த வார்த்தை மேலே வந்து ஒரு முரண் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், டைரக்ட் அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தர் தற்குறின்னு சொல்கிறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்குது, நான் ஆப்போசிட்டில் அந்த ஒருத்தர் தற்குறின்னு சொல்கிறல அவருக்கு என்னை விட அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கிரிட்டிசைஸாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இல்லைப்பா அவனுக்கு இதெல்லாம் தெரியல, கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ணால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் தற்குறின்ற வார்த்தை டம்ப் பண்ணுறது, அதாவது அறிவு ரீதியாக ஒருத்தரை ஆதிக்கம் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். ஆதிக்கம் என்பது எதன் அடிப்படையில் வந்தாலும் அது தப்பு தான். ஜாதி ரீதியான ஆதிக்கம், வர்க்க ரீதியான ஆதிக்கம், மத ரீதியான ஆதிக்கம், ஸோ இப்படி எதன் அடிப்படையில் வந்தாலுமே ஆதிக்கம் தப்புன்ற பட்சத்தில் அறிவு ரீதியாக உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அறிவாளி, நீ என்னை விட அறிவில் கம்மியானவன் அப்படின்போது ஒரு ஹைரார்க்கியில் தான் அது வருது. ஸோ அப்படிப்பட்ட ஆதிக்கமே கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயம் தான். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அக்செப்ட் பண்ணிக்காதும் உங்களுடைய விருப்பம். அடுத்த வீடியோவில் கொத்தடிமை அப்படின்ற டேர்ம்குள்ளே இருக்கக்கூடிய வன்ம மிகுந்த ஜாதிய மனநிலை என்ன அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.